ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே திருமணமாகி ஓராண்டிற்குள் 19 வயது இளம்பெண் அன்னபூரணி தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப பிரச்சினை காரணமாக இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் அம்மாப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் திட்டச்சாலை பகுதியில் தனியாக வசித்து வந்த 60 வயது மூதாட்டி ராதா மர்ம நபர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சிசிடிவி காட்சிகள் மற்றும் தடயங்களின் அடிப்படையில் கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே வீட்டில் இருந்த 9 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்ட வழக்கில் 5 பேரை கைது செய்தனர். சிசிடிவி காட்சிகள் மற்றும் விசாரணையின் அடிப்படையில் குற்றவாளிகளை பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்து 9 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பழனியில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமை தாங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேக்கிழார்பட்டி கிராமத்தில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பால் உயிரிழந்தவர்களின் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல முடியாமல் உறவினர்கள் தவித்தனர். கிழக்கு தெரு பகுதியில் உள்ள பொதுப்பாதையில் சிலர் கொட்டகை அமைத்ததால் அப்பகுதி மக்கள் மாற்றுப்பாதையாக பட்டா நிலத்தை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் வெள்ளைசாமி என்பவர் உயிரிழந்ததை தொடர்ந்து உடலை எடுத்துச் செல்ல பட்டா நில உரிமையாளர்கள் வழிவிட மறுத்ததால் சிக்கல் ஏற்பட்டது. தகவல் அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை தற்காலிகமாக அகற்றி உடலை கொண்டு செல்ல ஏற்பாடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை சத்தியவேடு நெடுஞ்சாலை ஓரத்தில் டேங்கர் லாரி மூலம் ரசாயன கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரசாயன கழிவுகளால் துர்நாற்றம் மற்றும் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். மதுரையில் 10 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் கருமாத்தூரை சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2015ஆம் ஆண்டு மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் அருகே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வந்த ரஞ்சித்குமாரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு தனிப்பாறையில் நடைபெறவுள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெறும் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாதுகாப்பு, கூட்ட நெரிசல் கட்டுப்பாடு, குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை முழுமையாக ஏற்படுத்த வேண்டும் என ஆட்சியர் சுகபுத்ரா அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். திருப்பூர் வடக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள குப்பைமேடு அருகே 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தலையில் ஆழமான வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடப்பதாக கூறப்படுகிறது. போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்பம் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேராசிரியர் ஜெகதீஷ்குமார் 482 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் பிரதான சாலையான சன்னதி தெருவில் பாதாள சாக்கடை கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் அருகிலுள்ள சந்தன மாரியம்மன் கோவில் தெருவிலும் கழிவுநீர் தேங்கி 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் காங்கேயம் சாலை ராக்கியாபாளையம் பகுதியில் மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மாணவர்கள் 17 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் 13 அணிகளும், ஓபன் பிரிவில் 15 அணிகளும் பங்கேற்றன. மேலும் இறுதிப் போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழா தொடர்ந்து நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் தொட்டிவலசு பகுதியைச் சேர்ந்த விக்ரம் என்பவர் தனது நண்பரான பிரவீன்குமார் என்பவருடன் மது அருந்த சென்ற நிலையில் இருவருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பிரவீன் தான் வைத்திருந்த கத்தியால் விக்ரமை தாக்கியுள்ளார். பலத்த காயமடைந்த விக்ரம் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் பிரவீன்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.